அனைவருக்கும் வணக்கம். வர ஜூலை 3, 4, 5 கொடிஷியா ட்ரேட் ஃபேர் சென்டரில் ஹொரேகா 2024 அண்ட் பேக்கரி பேக்கர்ஸ் எக்ஸ்போ நடக்குது. கிட்டத்தட்ட 4 ஹாலில் இந்த கிராண்ட் எக்ஸ்போ நடக்குது. ஏ ஹாலில் வந்து பேக்கரி ரிலேட்டடான எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது இன்றைக்கி வந்து டெக்னாலஜி வைஸில் எந்த அளவுக்கு வந்து நம்மளோட இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகிருக்கு, எல்லாவோட மெஷின்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த எக்ஸ்போவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வராங்க. பி ஹாலில் ரெஸ்டாரண்ட் அண்ட் கஃபே கேட்ரிங் ரிலேட்டடான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்பிளேக்கு இருக்குது. சி ஹாலில் அண்ட் ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் ரிலேட்டடான திங்ஸ். டி ஹாலில் வந்து டெய்ரி ப்ராடக்ட், அதுக்கப்புறம் வந்து பேக்கேஜ் சொல்யூஷன். ஸோ ஒரே இடத்துல ஃபுட் ரிலேட்டடான எல்லா வகையான எக்யூப்மெண்ட்ஸ், இன்னோவேட்டிவ் டெக்னாலஜிஸ் எல்லாமே வரப்போகுது. ஸோ நீங்கள் எல்லாருமே தவறாமல் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுடைய நாலேஜை வந்து க்ரோ பண்ணிக்கணும். அதே டைமில் உங்களோட பிஸ்னஸை வந்து அடுத்த லெவல் கொண்டு போகணும். எஸ்பெஷலாக வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு இன்னும் சொல்லப்போனால், ஹோம் பேக்கர்ஸ், ஹோமில் சின்ன லெவலில் கேட்ரிங் பண்ணுறவங்க, இவங்களுக்கு எல்லாமே வந்து இதை வந்து ஒரு கமர்ஷியலாக அடுத்த லெவலில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு கிரேட் எக்ஸ்போஷர் வந்து இங்கே கிடைக்கும். ஸோ எல்லாருமே தவறாமல் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களோட நாலேஜை வந்து டெவலப் பண்ணிக்கணும், உங்கள் பிஸ்னஸை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இது வந்து 10வது எடிஷன். ஸோ இந்த ஒவ்வொரு வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் வந்து ரொம்ப பெரிய லெவலில் கிட்டத்தட்ட 4 ஹாலில் நடக்குது. கிட்டத்தட்ட 400 எக்ஸிபிட்டர்ஸ் வராங்க. ஸோ நிறையா லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் வரப்போகுது. கிட்டத்தட்ட 20,000 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஒரு 2,000 பிஸ்னஸ் டீல் நடக்கும் மினிமம் அப்படின்னு நினைக்கிறோம். இந்தியாவிலேருந்து ஃபுல்லாக நிறையா கம்பெனிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. லாஸ்ட் டைம் எந்த ஜூலை, சேம் ஜூலை. வர்றவங்களுக்குனா ஃபெசிலிட்டிஸ் எப்படி நம்ம இது வந்து ஒன்லி ஃபார் B2B, பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் எக்ஸிபிஷன், B2C கிடையாது. ஸோ இந்த B2B எக்ஸிபிஷனில் ஜென்ரலி யூ ரெஜிஸ்டர், யூ கெட் அ பேட்ச். உங்களுக்கு ஒரு பேட்ச் கிடைக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா தெர் இஸ் அ ஸ்க்ரீனிங் அண்ட் தென் யூ கோ இன்சைட். இந்த தேவையான உணவுக்கு தேவையான ஃபுட் கோர்ட் இருக்குது. எந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் கேட்குறீங்கன்னா, வர்றவங்களை எப்படி உபசரிப்பீங்கன்னு தானே. அவங்களுக்கு தேவையான ஃபுட் கோர்ட் இருக்குது, கான்ஃபரன்ஸ் இருக்குது, எக்ஸிபிஷன் ஸ்டால்ஸ் இருக்குது. அவங்க போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு அவங்க போகலாம். அது வந்து வெஜிடேரியன் மாதிரி இல்லை, அவ்வளோ நான்வெஜ்ஜோடைய டேஸ்ட் அப்படியே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிட்ற டேஸ்ட் அப்படியே, அந்த ஃப்ளேவர் அப்படியே இருக்குது. ஃபிஷ் ஃப்ரை ஆகட்டும், எல்லாமே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் நான்வெஜ். சிறு உணவுகள் பாதிக்கப்படுதுன்னு இல்லை. இப்போ எல்லாருமே வந்து ஒரு மீடியம் ரேஞ்சில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோவில் வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளால் வந்து எல்லா கைண்ட் ஆஃப் ஃபுட்டையும் வந்து வீட்டில் இருந்தே டேஸ்ட் பண்ண முடியும். இது வந்து ஒரு நல்ல வகையில் ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தான் பார்க்குறோம். எந்த வகையிலையும் பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகுமே தவிர வந்து கம்மியாகாது. இல்லை, இது மக்களுக்கு விழிப்புணர்வை விட அவங்க வந்து சாப்பிட்ற அந்த உணவு கலாச்சாரம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அவங்களோட டயட்டை வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக வச்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து டீப் ஃப்ரைட் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கிரில் பேஸ்டாக அவங்க எல்லாமே டயட்டில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உணவு தயாரிக்கிறவங்க வந்து ரொம்ப ஹைஜீனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு சமைக்கிற இடம் முதற்கொண்டு, ஆயில் முதற்கொண்டு, மீட் முதற்கொண்டு, பேக்கிங், பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் இல்லாமல், ஸோ ஒரு ஹெல்த்தியான நோட்டில் வந்து எல்லாருமே திங்க் பண்ணாங்கன்னா வந்து உண்மையாலுமே ஓவராலாக மக்களாகட்டும் எல்லாருக்குமே ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும்.